தோல்வியால் மக்களை சந்திக்க அச்சப்பட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்று மாலையுடன் பரப்புரை நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் பாஜகவிற்கு வழிவிட்டு அதிமுகவினர் தேர்தலை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால்தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, பாஜகவுக்கு பார்த்து பயம். பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நீட் தேர்வுக்கு ஆதரவாக உள்ள பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்திருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கு 1000 முறை மோடி வந்தாலும் பாஜகவால் கால் ஊன்ற முடியாது என்று கூறிய உதயநிதி அன்னியூர் சிவா 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பிருந்து பேரணியாக புறப்பட்டு செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் விஜய்கோபால். இந்த பேரணி குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, மத்திய அரசுடைய 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நடைமுறை சட்டங்கள் அதிக அளவான அதிகாரத்தை காவல்துறை உள்ளிட்டோருக்கு வழங்குகிறது. அதே நேரத்தில் நீதித்துறையிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பறிக்கிறது என்று குற்றம் சாட்டி இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உண்ணாவிரத போராட்டம், மத்திய அரசின் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடுவது, உண்ணாவிரதம் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு அகிம்சை போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். அதன் உச்சபட்சமாக திருச்சி மாநகரத்தில் தற்போது ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் இன்று ஒன்று திரண்டு திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திரண்டு இருக்கிறார்கள். இங்கிருந்து இவர்கள் கண்டோன்மெண்ட் எம்ஜிஆர் சிலையிலிருந்து ஊர்வலமாக கிளம்பி உழவர் சந்தை, சென்னூர் உழவர் சந்தை பகுதியில் உள்ள அந்த மைதானம் முன்பு அவர்கள் திரண்டிருந்து இங்கு இந்த சட்டத்திற்கு உண்டான என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து மிக விரிவாக ஒரு கூட்டத்தை நடத்திய பிறகு இவர்கள் இந்த பேரணியை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக திருச்சி எம்பி துரை வைகோ இங்கு நேரில் வந்து அவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சி வழக்கறிஞர் சங்க சார்பில் நடத்தப்படும் இந்த பேரணியானது மிக நீண்ட தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருப்பதால் ஒரு 15 நிமிடத்திற்கு மேலாக இந்த பேரணியானது சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் எவ்வித அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்கிறார்கள். அபிநயா, திருச்சியில் வழக்கறிஞர்கள் இந்த குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து பேரணியாக செல்கின்றனர். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.